வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம ரவா பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அரை டம்ளர் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் நான் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா போடாமல் கூட நம்ம செய்ய முடியும். இப்போ வந்து ஸ்டீம் வந்த உடனே நான் வெயிட் போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து விசில் விடுறதா இருந்தால் விசில் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. தண்ணி பாருங்க, இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிருக்கலான்னு தோணுது. 3/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் பருப்பு பொறுத்து தான். சம்டைம் வந்து பருப்பு வந்து தண்ணி ரொம்ப இழுத்து இந்த மாதிரி கெட்டியாயிரும். சம்டைம் தண்ணி அப்படியே இருக்கும். நான் அதனால 3/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு, ஆனால் கெட்டியாக இருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நெய் போட்டுக்கலாம். பொங்கலுக்கு நெய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா போடாமல் விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிக்கணும். அதுக்கு மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 2 சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட குறைச்சல் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம். மிளகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கணும். நான் வந்து இப்போ பச்சை மிளகா சேர்க்கலை. பட் நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகாயோ 2 பச்சை மிளகாயோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீரியோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணியோ சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் துருவிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மறுபடியும் பருப்புலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பொங்கல் நல்லா வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், இல்லைனா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு மசிச்ச பருப்பு. அடுத்து ரவா. நான் வந்து ரவா 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் பாசி பருப்பு வந்து பாதி அளவு எடுத்திருந்தேன். இப்போ நம்ம 1 கிளாஸ் ரவாய்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஒரு கிளாஸ் ரவா, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு போட்டாச்சு. 1 கிளாஸ் ரவாவுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி கூட குறைச்சல் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டாலும் பொங்கல் வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். கெட்டியாக கொல கொலன்னு இருக்காது. கம்மியாக ஊற்றினாலும் உப்புமா மாதிரி ஆயிரும். பார்த்து ஊற்றிக்கணும். இந்த பருப்பு வந்து இப்படி கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதெல்லாம் செட் ஆயிரும். நம்ம கிளற கிளற எல்லாமே ஈவனாக ஆயிரும். பருப்பு வந்து நான் அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/4 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், கூட குறைச்சல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி. அதுக்கு தேங்காவை துருவி எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் கீரி எடுத்தீங்கன்னா அந்த ஓடை எடுத்துருங்க. ஏன்னா தேங்காய் சட்னி வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுட்டு அரைச்சிடணும். சிம்பிளாக வேறு எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி அரைச்சா இந்த ரவா பொங்கல் இல்லை நம்ம அரிசியில் பண்ணுற பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க.
இப்போ ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடணும். மொத்தமாக போட்டுட்டாலும் கட்டி கட்டியாயிரும். அப்புறம் அடுப்பை வந்து நீங்கள் சிம் பண்ணலன்னா ரொம்ப தண்ணி கொதிக்கும் போது போட்டாலும் கட்டி கட்டியாயிரும். அதனால அடுப்பை சிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் அப்படி தூவுன மாதிரி போட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் கிளற முடியும். கைவிடாமல் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி கொடுத்துடணும். ரவா உப்புமாவே செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ரவா பொங்கலும் அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி பட்டுருச்சு. இப்போ இதை மூடி வைக்கணும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நெய்யும் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சமும் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடணும். அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சிடணும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து கிளறிடுறோம். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா குலைவா இருக்கு, கெட்டியாகவும் இருக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. ஏன்னா நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஒவ்வொரு ரவை ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் தண்ணி இழுக்கும் இழுக்காதுன்னு. 3 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். எப்பயாவது தேவைப்பட்டா நீங்கள் 3 கூட, இப்போ நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கூட ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய ரவா பொங்கல். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.